ஹாய் ஹலோ வணக்கம். மீன் குழம்பு செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டேன். அடுத்து வெந்தயம் இந்த கடுகும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்ண முடியல. யூடியூப் பார்த்து தான் சமைக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் கடுகும் போடுறோம். அடுத்து இங்கே பாருங்கள், ஆனியனை இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகா போடலாமான்னு தெரியல, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2. உண்மையாகவே நல்ல மனம் வருதுங்க. வெந்தயம் போட்டிருக்கோம்ல, அது நல்ல மணக்குது. நல்லா வதங்கணும். எனக்கு தெரியாது. பூண்டு தட்டி வச்சுருக்கேன், போடுறேன். சும்மா தட்டி போட சொன்னாங்க. நான் யூடியூப்பில் பார்த்து தான் சமைக்கிறேன். நல்லா வரலைன்னா எனக்கு எதுவும் சொல்லாது. இங்கே பாருங்கள், இதில் வதங்கிடுச்சு. தக்காளி போடுறேன், மீடியம் சைஸ் தக்காளி. எனக்கு யூடியூப்பில் சொன்னதை தான் போடுறேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாது, ட்ரை பண்ணுறேங்க. இது நல்லா வதங்கும். இது நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போடுறேங்க. பாருங்க, மிளகாத்தூள் போடுறேன் 1 ஸ்பூனுக்கு. எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்காதனால நான் காரம் போடுறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். நீங்கள் செய்கிறக்கா சொல்ல, நான் செய்கிறேன் முதல் அதுக்காக போட்டுட்ருக்கேன். ஓகே, இது நல்லா அப்படி கிளறி விட்டு வதக்கி விட்டுட்டு வதங்கட்டும். இது பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம புளி தண்ணியில் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அது நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி தண்ணியில் குழம்பு மிளகாய்த்தூள் இதை கரைச்சி உள்ளே ஊற்றிட்டு சால்ட் போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது புளிக்குழம்பு, இந்த மீன் குழம்பு. அவ்வளோதான், நல்லா கரைச்சிட்டேன். இப்போ நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம். வேங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம். ஓகே, தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்கிட்டோம். உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு. காய் நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு குழம்பு. இப்போ ஃபிஷ் போடுறேன். எனக்கு சரியாக தெரியல, இது கரெக்டான பதமானு தெரியல. இப்போ நான் ஃபிஷ் போடுறேன். ஏன்னா அது ரொம்ப இதாகிடுச்சுன்னா அப்புறம் போட்டு எடுக்க முடியாது. போட்டாச்சு, ஃபிஷ் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அவ்வளோதான். ஓகே, ஒரு நிமிஷம் வெந்துருச்சு. நாம்
மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் வச்சுட்டு மீன் குழம்பு சாப்பிட்றேன். ஓகே பாய்.